ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு இல்லை தமிழில் எழுத படிக்க தெரிந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ், எவ்வளோ சேலரி, என்னென்ன கேட்டகரியில் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் மாவட்ட நீதிமன்றத்துறையில் காலியாக உள்ள பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அப்புறம் எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்துடும். ஸோ இதில் வந்து காலியாக உள்ள பதவிகளுக்கு வந்து தகுதியான நபர்களை வந்து தற்காலிகமாக தான் இதில் போட்டிருக்காங்க. நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே ஜெராக்ஸ் அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும், சுய சான்றப்போம். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதோடைய அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் ஃபில் பண்ணி இந்த அலுவலக முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ அதை சரிபார்த்தலின் அடிப்படையில் தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து அந்த நீதிமன்ற இணையதளத்தில் தான் வெளியிடப்படுவாங்க. ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு நடக்கும். ஸோ இதில் வந்து வயது வரம்பு, ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். குறைந்தபட்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஸோ உச்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 35, பிசி பேக்வர்டு கிளாஸ்னா 32, ஸோ ஜென்ரல் கேட்டகரினா 30. வயது வரம்பில் சலுகைகள் வந்து நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகள், அரசு விதிமுறைகளின்படி செயல்படுத்தப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பதவியின் பெயர் பார்த்துக்கிட்டோம். சுருக்கெழுத்து தட்டச்செயல், அதாவது டைப்பிஸ்ட், ஸ்டெனோகிராஃப் டைப்பிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது தற்காலிகம் தான். 7 எண்ணிக்கை இருக்குது. 20,600 65,500 வரை மாதம் இருக்கும். லெவல் 10th இந்த ரிவெஸ்ட் லெவல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தொழில்நுட்ப தகுதி வந்து நீங்கள் அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் சுருக்கெழுத்தில் கீழ்கண்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது நீங்கள் தமிழ் ஆங்கிலம் வந்து ஹையர் கிரேடு அல்லது தமிழ் ஹையர் ஆங்கிலம் லோயர் அல்லது ஆங்கிலம் ஹையர் தமிழ் லோயர். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி முறையில் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த பொது பிரிவு முன்னுரிமை அற்றவர்கள் அப்படின்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்து அப்படின்னா நீங்கள் யாருனாலும் அப்ளை பண்ணுங்கள். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஏற்றுவிடுவாங்க. ஏன்னா பொது போட்டி, பொது முன்னுரிமை அற்றவர்கள் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டினாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் முன்னுரிமை அற்றவர்கள், முன்னுரிமை பெற்றவர்கள்னு கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை பெற்றவர்கள் அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவை, அதுக்கப்புறம் இந்த இராணுவ வீரர்கள், ஸோ முன்னாள் இராணுவ வீரர்கள் அந்த மாதிரி வருவாங்க. பதவியின் பெயர் தட்டச்சர், முற்றிலும் தற்காலிகம். இதில் 9 எண்ணிக்கை இருக்குது. 19,500 62,000 வரையா. இதுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து அந்த டைப்பிஸ்ட்டில் தமிழ் ஆங்கிலம் ஹையர் கிரேடு, இல்லாட்டி தமிழ் ஹையர் கிரேடு ஆங்கிலம் லோயர் கிரேடு, அல்லது வந்து ஆங்கிலம் ஹையர் கிரேடு தமிழ் லோயர் கிரேடு. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட இதுவும் பொது போட்டி முன்னுரிமை அற்றவர்கள்னு கீழே லாஸ்ட் 6வது காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதனால் பதவியின் பெயர் சுகாதார பணியாளர். ஸோ தென் அடுத்து பார்ப்போம். அது வந்து 12 எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. சம்பள ஏற்றுமுறை பார்த்திங்கன்னா 15,700 50,000 வரையா மாதம் கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்தனாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது மொத்தம் வந்து 12 எண்ணிக்கை இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர்கள் அப்படின்னா அந்த ஆதரவற்ற விதவை, ஸோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே பொது போட்டி முன்னுரிமை அற்றவர்கள் அப்படின்னா நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதில் லாஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க யார் முன்னுரிமை பெற்றவர்கள், முன்னுரிமை அற்றவர்கள் அப்படின்னு. ஸோ அதை மட்டும் நீங்கள் போயிருந்தாலே போதும். உங்களோட கேட்டகரிக்கு முன்னுரிமை அற்றவர்களா முன்னுரிமை பெற்றவர்களா அப்படின்னு. ஸோ தென் வந்து இரவு காவலர் 19 எண்ணிக்கை 15,700 50,000 வரையா கொடுத்துருக்காங்க. அதுவும் இன சுழற்சி முறைப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வந்து துப்புரவு பணியாளர் 14 எண்ணிக்கை, அதுவும் 15,700 50,000 வரையா மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிந்தாலே போதுமானது. இதுவும் இன சுழற்சி முறை அடிப்படையில் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ 14 வேகன்சி இருக்குது. இதில் வந்து பொது போட்டி முன்னுரிமை அற்றவர்கள். ஸோ பொது போட்டி முன்னுரிமை அற்றவர்கள் அப்படின்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. பதவியின் பெயர் வந்து மசால்ஜி. ஸோ அதுவும் 11 எண்ணிக்கை, அதுவும் இன சுழற்சி முறைப்படி கொடுத்துருக்காங்க. கடைசி டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 24. இதில் வந்து நீங்கள் 25 ரூபாய் அந்த அஞ்சல் வில்லை ஒட்டிய உரையுடன் இணைத்து இவ்வலுவலகத்திற்கு கிடைக்குமாறு பதிவு தபாலில் அனுப்ப வேண்டும். ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பணும். 25 ரூபாய் அஞ்சல் வில்லை. ஸோ அது கிளியராக கொடுத்துட்டாங்க. உங்களோட ஜெராக்ஸ் காப்பி, சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அது வந்து உங்களோட சைன் பண்ணி சுய சான்றப்போம்னா உங்களோட சைன் தான். அதை தான் செல்ஃப் அட்டஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை அனுப்பி அந்த அஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும். ஸோ இதோட நான் பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு குவாலிஃபை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அதோட உங்களோட சான்றிதழ்கள் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்புங்க. ஸோ அனைத்து தகவல் பரிமாறலும் இந்த வெப்சைட் மூலமாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் தான் வரும்.
சுருக்கெழுத்து தட்டச்சர் மற்றும் தட்டச்சர் பதவி முற்றிலும் தற்காலிகமானது. ஸோ அந்த டைப்பிஸ்ட்டு ஸ்டீனோகிராஃப் டைப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பதவி வந்து தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ இதில் தான் உங்களோட ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டி அது மேலே சைன் பண்ணணும். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிடுங்க. உங்களுடைய பேர் வந்து தமிழில் எழுதுங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் என்ன இருக்கும் அப்படி எழுதுங்க. கல்வி தொகுதி, தொழில்நுட்ப தகுதி என்ன, சாதி, தேசிய இனம், திருமணமானவரா, முன்னுரிமை கோருகிறீரா, ஸோ அது இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அனுப்புங்க. தமிழ் வழி கற்றவரா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் அனுப்புங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் குவாலிஃபை இருந்தீங்கன்னா அனுப்புங்க. இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம டைம்ஸ் எல்லாம் சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.